கணவன் அமைவதெல்லாம் பாகம் 7 தொடர்கிறது. லேகியத்தை வாங்கி கொண்டு வைத்தியசாலையின் தோட்டத்திலே ஏதோ யோசனையுடன் நடந்து கொண்டு இருந்தால் அவள் கல்லெடறி நின்று விட்டாள். நகம் சிறிது விலகி கால் கட்டை விரலில் ரத்தம் பெருகி கொண்டு வந்தது. விரலில் தொடங்கிய நோவு உச்சி வரை பாய்ந்து உடலை குலுக்கவே அவளுக்கு கண்களில் நீர் தழும்பியது. பலமாக பட்டுவிட்டதா? கனிவுடன் கேட்ட குரல் அவளை திடுக்கிட செய்தது. நிமிர்ந்து பார்த்தால் சந்திரன் அருகே வந்து நின்று கொண்டிருந்தான். இவர் எங்கே வந்தார்? அவள் நினைக்கும் முன் அவன் பதில் சொன்னான். அடிக்கடி நீ இந்த பக்கம் வருவதை சில நாளாக நான் கவனிச்சிட்ருக்கிறேன். உன்னோட பேசணும்னு ஒரு ஆவல். பங்களாவில் சந்தர்ப்பமே கிடைக்கல. அதனால் அன்பு ததும்ப அவளை அவன் பார்த்தான். மகிழ்ச்சியிலேயே பதறிப்போனாள் மாதவி. காலில் ஏற்பட்ட நோவு கூட இப்பொழுது மாயமாக மறைந்து விட்டது போன்ற பிரமிப்பு. அடடா, ரத்தம்! இரக்கத்துடன் கூவிய சந்திரன் பெருகி கொண்டு வந்த இரத்தத்தை தன் கைக்குட்டையால் துடைத்தான். அவளுக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது. பரவாயில்லை, இப்போ நின்றுவிடும். வெடுக்கென்று காலை நகர்த்தி கொண்டாள். நெஞ்சு வெடித்து விடும் போல இன்ப உணர்வில் துடித்தது. நான் இந்த சமயத்தில் இன்னைக்கு இங்கே இருப்பேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? மெல்ல கேட்டாள். இருவர் உள்ளம் ஒன்றுபட்டால் செய்திகள் தந்தியிலே தெரிந்து விடாதா? கேலியாக சிரித்தான். இருவர் உள்ளம் ஒன்றுபட்டால் செய்திகள் தந்தியிலே தெரிந்து விடாதா? கேலியாக சிரித்தான். அதற்கு பின்னர் நேரம் போனதே தெரியவில்லை. இனிக்க அவன் பேசினான். பொழுது மறைந்து இருள் பரவி விட்டதை கூட பாராது அவள் கேட்டுக்கொண்டே நின்றாள். இந்த சந்திப்பு அன்றோடு முடியவில்லை. ஒரு இனிய நிகழ்ச்சியாக தினமும் தொடர்ந்து கொண்டே வந்தது. சிந்தித்தபடியே இருவரும் வைத்தியசாலையை அடைந்தனர். அவளது வருகைக்காக அங்கு காத்து கொண்டிருக்கும் சந்திரனை கண்டால் அண்ணன் என்ன நினைப்பார்? அச்சத்தில் மாதவி கூசி போனாள். உன் நாடகம் அம்பலமாக போகிறது. மனசாட்சி இடித்து கொண்டிருந்தது. ஏதோ அண்ணனும் தங்கையும் சேர்ந்தே வெளியே புறப்பட்டிருக்கா போல இருக்கே. விசாரித்தபடி சிரித்த முகத்துடன் சந்திரன் முன்னே வந்தான். திடீரென்று யோசனை ஒன்று பளிச்சிட்டது. ஒரு உபகாரம் செய்வீங்களா தம்பி? மாதவி அறியா பொண்ணு. நிலவரம் தெரியாமல் அம்மா இதை அந்தி வேலையில் அனுப்பியிருக்கிறாங்க. எனக்கு சாமான்கள் வாங்க கடைகளுக்கு போக வேண்டியிருக்கு. நீங்கள் இருந்து கூட அழைச்சிட்டு போய் வீட்டில் பத்திரமாக சேர்த்து விடுங்க என்றான். தெரியும், நாளைக்கு மாமா வீட்டில் பெரிய விருந்து. அதற்கு சாமான்கள் வாங்க புறப்பட்டுருக்கீங்க. கதிரேசன் குடும்பத்தோடு வராராம். மாமா என்னையும் சாப்பிட அழைச்சிருக்கிறார். நானும் நாளைக்கு வருவேன் என்று குறிப்பாக கூறிவிட்டு மாதவியை பார்த்தான் அவன். அப்போ இருங்க, வருகிறேன். விடைபெற்று கொண்டு சைக்கிளில் புறப்பட்டு விட்டான் சிவகுரு. அப்பாடி, பெரிய வில்லன் வருகிறான் என்று பயந்து விட்டேன். உன் அண்ணன் நமது நண்பன், இனி கவலை இல்லை சிரித்தார் சந்திரன். மாதவியும் மகிழ்ச்சியுடன் முழுவளித்தாள். அன்று அவள் வீடு திரும்பும் பொழுது நன்றாக இருட்டி விட்டது. வாயில் வரை துணை வந்த சந்திரனுக்கு அவளை பிரிய மனமில்லை. தோட்டத்திற்குள் நுழையும் முன் நூல் நிலையத்திலிருந்து அவள் எடுத்து வந்த புத்தகத்திற்குள் ஒரு கடிதத்தை வைத்தான். இன்னைக்கு உன்னை சந்தித்து நீண்ட நேரம் பேச முடியாவிட்டால் என்ன செய்வது என்று ஒரு கடிதத்தை முன்கூட்டி எழுதி கொண்டு வந்தேன். பொழுது கிடைக்கும் போது அதை படிச்சுப்பார். பதில் எதிர்பார்க்கிறேன்னு சொல்ல தேவையில்லை. புன்னகித்து விட்டு தயங்கிபடி பிரிந்து சென்றான். புத்தகத்திலிருந்து எடுத்து இடுப்பில் சொருகி கொண்ட அந்த கடிதத்தை படிக்க வெகு நேரமாக மாதவிக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இரவு உணவிற்கு பின் தங்கம் மகளுடன் மாடிக்கு உறங்க போய்விட்டாள். சிவகுரு வாயில் வராந்தாவிற்கு படுக்கச் சென்று விட்டான். கைலாசம் வியாபார கூட்டம் ஒன்றில் கலந்து கொள்ளச் சென்றிருந்தார். அவர் வர நேரமாகும். இருந்தும் அவருக்கு கதவு திறந்துவிட அவள் முன்னறையில் தரை மீது உட்கார்ந்திருந்தாள். அப்போது மெல்ல துணிவுடன் கடிதத்தை எடுத்து உணர்ச்சியில் நடுங்கிய விரல்களால் மெல்ல பிரித்து பார்த்தாள். மாதவி, என் அன்பே, தொடர்ந்து நாம் சந்திப்பதன் பொருள் என்ன என்பதை நீ இதற்குள் புரிந்து கொண்டிருப்பாய் என நம்புகிறேன்.
நேரில் சொல்ல ஆசைப்பட்டேன், துணிவில்லை. அதனால்தான் சொல்ல வந்ததை இதில் சுருக்கமாக எழுதிவிட்டிருக்கிறேன். முதல் நாள் உன்னை மாமன் வீட்டில் சந்தித்ததிலிருந்து என் மனம் என் வசமே இல்லை. ஆமாம் மாதவி, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன், விரும்புகிறேன். உன் மனம் அப்படிதான் என்பது உன் முகத்தை பார்த்த உடனே அந்த அளவிலேயே எனக்கு புரிகிறது. தவறில்லையே. போன வாரம் மாமாவை சந்திக்க நான் வந்த பொழுது அவர் பூஜை அறையில் இருந்தார். வராந்தாவில் நின்றபடி நான் அவருக்காக காத்திருந்தேன். அது சமயம் உள்ளே இருந்து வந்த பாடல் என்னை மைமறக்க செய்தது. கீதமினிய குயிலே கேட்டியோ எங்கள் பெருமான், உனக்கு இத்தனை இனிய குரல். தமிழ் இசை இரண்டிலும் உனக்கு எத்தகைய ஈடுபாடு. உனக்கு என்னை போல ஈடுபாடு என்பதை அறிந்த நான் கொண்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை, சொல்ல தேவையும் இல்லை. அப்பொழுதே ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். அந்த அறையில் குடிகொண்டிருந்த ஆண்டவன் என் எண்ணத்திற்கு சாட்சி. மாதவிதான் என் வருங்கால மனைவி என்பது என் முடிவு. நீ மனமுருக பாட பரவசத்துடன் மாமா கேட்டுக்கொண்டு பூஜை அறையில் அமர்ந்திருந்தாரே, அதேபோல் ஒரு நாள் மிகச்சிறிய நமது வீட்டில் நிறைந்த உள்ளத்தோடு நாம் இருவரும் சேர்ந்து இசைப்பாடுவது போன்ற ஒரு இன்பக் கனவு என் உள்ளத்தை நிறைத்து கொண்டிருக்கிறது. நீ என் மாதவி, நான் உன் கோவலன். மேலே என்ன சொல்ல? இனி சொல்ல வேண்டியவள் நீ. அன்பன் சந்திரன் கடிதத்தை பன்முறை வாசித்தாள். உள்ளத்திலே பொங்கி புரண்ட உணர்ச்சி கண்களை பணிக்க செய்தது. கன்னத்தின் மீது உருண்டு கைமேல் ஒரு துளி கண்ணீர் விழுந்தது. அதற்கு தான் எத்தனை குளிர்ச்சி! அது ஆனந்த கண்ணீர். அதற்கு வெப்பமேது? அன்று அவர்கள் வீட்டில் கதிரேசன் குடும்பத்தாருக்கு பெரிய விருந்து. அதில் கலந்து கொள்ள சந்திரனையும் கைலாசம் அழைத்திருந்தார். விருந்து தயாரிப்பின் பொறுப்பு முழுவதும் மாதவியிடம் விடப்பட்டது. சந்திரன் வரப்போகிறான் என்ற இனிய எண்ணத்தில் அவளுக்கு உடல் அலுப்பே தெரியவில்லை. அதிகமான அக்கறையுடன் மிகவும் கவலையாக சமைத்திருந்தாள். சாப்பாட்டறை மேஜை மீது இலைகளை பரப்பி நடுவில் வெள்ளி கூஜாவையும் தம்ளார்களையும் வைத்து தங்கம் தயார் செய்தாள். எல்லோரும் உறங்கே உட்கார்ந்து உணவு உட்கொள்வது என்று ஏற்பாடு. மாதவி தான் எல்லோருக்கும் பரிமாறினாள். முன்கூட்டியே தங்கம்மாள் எச்சரித்திருந்தபடி அவள் வேலை முடிந்ததும் முகம் கழுவி பொட்டிட்டு சுத்தமான புடவை உடுத்தி கொண்டிருந்தாள். பரிமளாவைப் போல அவள் பேரழகி இல்லை என்றாலும் நிறத்திலும் மட்டம்தான். என்றாலும் அவளுடைய கனவு கண்களும் கலை பொருந்திய முகமும் அமராவதியை கவர்ந்து விட்டன. நீயாம்மா சமைச்ச? ரொம்ப கெட்டிக்காரியாக இருக்கிறியே என்று சொல்லிவிட்டு அவள் முகத்தை ஆவலுடன் பார்த்தாள் அமராவதி. தங்கம்மாளுக்கு இது கேட்கவே பிடிக்கவில்லை. எல்லாம் நான் சொல்லி கொடுத்து பழக்கப்படுத்தியது தான். இன்னும் பொறுப்பாக இருந்தால் எத்தனையோ கற்றுக்கலாம். ரொம்ப விளையாட்டு புத்தி. மட்டந்தட்டும் வகையில் தங்கம் முணுமுணுத்தார். மாங்காய் பச்சடி சுவைத்து விளங்கிய கைலாசத்தால் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. மாதவி வீட்டு வேலைகளில் ரொம்ப கெட்டிக்காரி. நன்றாக சமைப்பாள், நன்றாக பாடுவாள். அப்படியா? சாப்பாட்டுக்கு பிறகு மாதவியின் பாட்டு கச்சேரின்னு சொல்லுங்க, உற்சாகத்துடன் சிரித்தார் கதிரேசன். மூக்கும் முகமும் செவக்க நெஞ்சு பதற நின்ற மாதவி திரும்பிய போது தன்னையே விழுங்கி விடுகிறவன் போல் சந்திரன் பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு திடுக்கிட்டு போனாள். கொஞ்சம் மோர்க்குழம்பு என்று அவன் கேட்டபோது பரிமாறிய அவள் கை உணர்ச்சி வசத்தில் நடுங்கியது. உள்ளத்தில் பொங்கிய உவகையில் நெஞ்சம் வெடித்து விடும் போன்ற வியப்பு. சாப்பாட்டிற்கு பின்னர் எல்லோரும் பின்கட்டில் இருந்த பெரிய கூடத்தில் போய் உட்கார்ந்து கொண்டனர். வாசனை, பாக்கு, வெற்றிலை அடங்கிய தாம்பூலத்தட்டை நடுவில் இருந்த மேஜை மீது மாதவி கொண்டு வந்து வைத்தார். வெள்ளிக்கூஜாவில் நீரை நிறைத்து தம்ளார்களுடன் எடுத்து வந்து மேஜை மீது வைத்தாள். திரும்பி போக முனைந்த அவளை அமராவதி விடவில்லை. நீ பாடுறதை கேட்க நாங்கள் எல்லாரும் ஆவலாக காத்திருக்கிறோம், எங்கே ஓடுற? அவள் கையை பரிவுடன் பிடித்தெழுத்து தன் அருகில் ஆசனத்தில் அமர்த்தி கொண்டாள். தங்கம்மாளுக்கு தாங்க மாட்டாத எரிச்சல். சுருதி பெட்டி எடுத்துக்கொண்டு வந்து வச்சு 2 பாட்டு பாடட்டுமா? கைலாசம் உத்தரவிட்டார். சுருதி பெட்டி எடுத்துக்கொண்டு வந்து வச்சு 2 பாட்டு பாடுமா? கைலாசம் உத்தரவிட்டார்.